இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள், என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். சந்தங்கள் பல வண்ணங்கள் உந்தன் பந்தங்கள் தினம் பாடுவே, எண்ணங்கள் சங்கீதங்கள் என்றும் என் இன்ப சுகராகங்கள். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள், என்றென்றும் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள், என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள், என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த இனிய நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளில் நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தாமே வழிநடத்திட வேண்டுவோம். நாம் நினைக்கக்கூடிய நன்மையான காரியங்களை ஆண்டவர் தாமே அவருடைய சித்தத்திற்கு ஏற்றபடி மாற்றி நமக்கு அருளிட நாம் இப்பலியிலே ஒப்பு கொடுப்போம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்திற்காகவும் மனம் விருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1-10 மற்றும் 13 மற்றும் 30 முதல் 32 முடிய. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1-10, 13 மற்றும் 30 முதல் 32 வரை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது.
புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூச்சுற்றாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர், இப்பழமொழி இஸ்ரேலின் உங்களிடையே வழங்கப்படாது. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே. பாவம் செய்யும் உயிரே சாகும். ஒருவன் நேர்மையாளனாய் இருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறர் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடமானத்தை திருப்பி கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால் வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளிப்பதால் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான். அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடங்காதவனாயும் இரத்தம் சிந்துவனாகும் முன் சொல்லியவற்றுள் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருந்தால் அவன் வாழ மாட்டான். அருவருப்பான இவற்றையெல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி. அவனது இரத்த பலி அவன் மேலேயே இருக்கும். எனவே இஸ்ரேல் வீட்டாரே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாயிராது. எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிவுரை பாடல். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறே. ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 13 முதல் 15 முடிய. சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார்.
அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நேற்றைய நற்செய்தி வாசகத்திலே திருமண வாழ்வினுடைய சிறப்பை குறித்து நாம் சிந்தித்தோம். திருமண வாழ்வினுடைய நிறைவு என்னவென்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் வழியாக இறைவனை கண்டடைதல் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம். உங்களுடைய திருமண வாழ்க்கை ஆண்டவரை கண்டடைய, ஆண்டவரோடு ஒன்றிணைய உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால், அது திருமணம் முடித்தும் பயனில்லை என்பதை நேற்றைய நற்செய்தி பகுதி நமக்கு வெளிப்படுத்தியது. ஆகவேதான் சீடர்கள் திருமணம் முடித்திருக்கவர்களுடைய நிலைமை இப்படி இருக்கும் என்று சொன்னால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே சிறந்தது என்று அவர்கள் பேசினார்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு பதில் சொல்கிற போது, சிலர் பிறவியிலேயே அந்த நிலையில் இருக்கிறார்கள், சிலர் அந்த நிலைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், சிலர் அந்த நிலையை தேர்ந்து கொள்கிறார்கள். எப்படி என்றாலும் இறைவனோடு ஒன்றித்திருப்பதே நமக்கான அழைப்பு. அது திருமண வாழ்க்கையினுடைய நிறைவில் நீங்கள் காண வேண்டும் என்று ஆண்டவர் நேற்றைய நற்செய்தியிலே நமக்கு வெளிப்படுத்தினார். இன்றைய நற்செய்தி பகுதியிலே ஒரு திருமண முடித்திருக்கக்கூடிய குடும்பத்தில் குழந்தைகளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, குழந்தைகள் என்பவர்கள் யார்? ஒரு குடும்பத்தில் செல்வங்களில் ஒரு செல்வம் குழந்தை என்று நாம் பார்க்கிறோம். திருமணம் முடிக்கிற போது 16 பெற்று நீங்கள் பெருவாழ்வு வாழுங்கள் என்று சொல்கிறோம். ஆகவே 16 என்று சொன்ன உடனே 16 பிள்ளைகள் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. 16 செல்வங்களில் ஒரு செல்வம் குழந்தை செல்வம். ஆகவே தான் குழந்தைகளை செல்வம் என்று கொண்டாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த குழந்தைகள் நமக்கு என்ன கற்றுத்தருகிறார்கள்? இந்த குழந்தைகளை ஒரு குடும்பத்தில் எப்படி பார்க்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்கிற போது இந்த நாள் நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துவதை புரிய முடியும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய பயணத்தில் குழந்தைகள் என்பவர்கள் ஒரு குடும்பத்தில் ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். குழந்தைகள் இல்லை என்று சொன்னால், திருமணம் முடித்து குழந்தைகள் இல்லை என்று சொன்னால், ஏதோ அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்கிற ஒரு பார்வையானது இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. யூத சமூகத்தில் குழந்தைகளை அதிகமாக பெற்றிருப்பது என்பது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை ஒருவர் அதிகமாக பெற்றிருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாகத்தான் பார்க்கப்பட்டது. காரணம் என்ன? ஒரு குழந்தை இறந்து போனால் இன்னொரு குழந்தை இருக்கும், ஒரு குழந்தை இல்லாமல் போனால் இன்னொரு குழந்தை காப்பாற்றும். ஆகவே அவ்வப்போது போர் நடைபெறுகிற போது, எங்காவது கடந்து செல்கிற போது குழந்தைகள் இறந்து விட்டால் இன்னொரு குழந்தைகள் காப்பாற்றும் என்கிற ஒரு மனநிலை காலந்தோறும் அந்த காலகட்டத்திலே இருந்திருக்கிறது. ஆகவே தான் குழந்தைகள் என்பவர்கள் செல்வங்களாக பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கும் கூட குழந்தைகள் என்பவர்கள் செல்வங்களாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் மண்ணக செல்வத்தை பெறுவதற்கு அல்லது மண்ணுலகில் ஒரு செல்வமாக குழந்தைகள் கருதப்படுகிறார்கள் என்று சொன்னால், விண்ணக செல்வத்தை பெறுவதற்கு இந்த குழந்தைகள் எப்படி நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்று நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு குழந்தையினுடைய மனநிலைகள், ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய குணநலன்கள், அதுதான் ஒரு மனிதரை விண்ணக செல்வத்தை பெறுவதற்கு வழியாக அமைகிறது. விண்ணரசு இத்தகையோருக்கு உரியதே என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? ஒருவரை சார்ந்து வாழ்கிறார்கள், தாழ்ச்சியோடு இருக்கிறார்கள், விட்டு கொடுக்கிறார்கள். குழந்தைகள் பெற்றோரை நம்புகிறார்கள். இத்தனை குணங்களும் ஒரு குழந்தை இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், நம்மிடத்திலும் இருக்கும் என்று சொன்னால், இதுதான் விண்ணரசுக்குரிய தன்மைகள், இதுதான் விண்ணரசை அடைவதற்கு வழிகளாக, குணங்களாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே மண்ணக செல்வத்தை கொண்டாடுகிற நாம் அந்த செல்வங்களில் இருக்கக்கூடிய நற்குணங்களை கொண்டாட தொடங்கினோம் என்று சொன்னால், நமக்கும் விண்ணக வாழ்வு என்பது தூரத்தில் இல்லை, மிக அருகாமையில் இருக்கிறது.
குழந்தைகளை கொண்டாடுகிற அளவுக்கு அவர்களுடைய குணங்களையும் கொண்டாட வேண்டும். அவர்களுடைய குணங்களையும் நாம் பெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையைத்தான் ஆண்டவர் இன்று நற்செய்தியிலே வெளிப்படுத்துகிறார். சில பெற்றோர் குழந்தைகளை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள், சீடர்களோ அதட்டுகிறார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு சொல்கிற பதில், அவர்களை என்னிடம் வரவிடுங்கள், என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, குழந்தையின் மனநிலையை கொண்டு அந்த மனநிலையில் பிறரை மன்னிக்கிறவராக, ஏற்றுக்கொள்ளுகிறவராக, அன்பு செய்கிறவராக, மதிக்கிறவராக யார் ஒருவர் திகழ்கிறாரோ அவர்கள் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு எந்த தடையும் இல்லை, யாரும் தடுத்திட முடியாது. ஆகவேதான் என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள் என்று சொல்கிறார். சிந்தித்து பார்ப்போம். இறைவனை ஆசிர்வதிப்பார். ஆமென். கையளிக்கின்றே நிறைவாயந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றே நிறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோ இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதரனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடனும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்புமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
இறைவன் என்னில் எழுகையிலே என்ன ஆனந்தம், என்னில் என்ன ஆனந்தம். இறைவன் என்னில் எழுகையிலே என்ன ஆனந்தம், என்னில் என்ன ஆனந்தம். உண்மை வாழ்வின் பேரிதோ இவ்வையம் வந்ததோ, உண்மை வாழ்வின் பேரிதோ இவ்வையம் வந்ததோ. இறை இன்பமுயலும் வாழ்விதோ, என்னை மறந்த இன்ப நிலையே என்னை ஆளுமே. இறைவன் என்னில் எழுகையிலே என்ன ஆனந்தம், என்னில் என்ன ஆனந்தம். நீலவானில் வெண்ணிலவோ என் இதயம் எழுந்ததோ, நீலவானில் வெண்ணிலவோ என் இதயம் எழுந்ததோ. அது ஒளிந்ததோ அருள் பொழிந்ததோ, என்றும் எல்லா பேருவகை இந்த நாளிலே. இறைவன் என்னில் எழுகையிலே என்ன ஆனந்தம், என்னில் என்ன ஆனந்தம். தேனும் பாலும் கனிகளும் இந்நாளும் நிலைக்குமோ, தேனும் பாலும் கனிகளும் இந்நாளும் நிலைக்குமோ. புது உலகமோ அன்பில் நிலைப்பதோ, நெஞ்சம் மறவாய் இறைவன் வரவு நாளும் வேண்டுமே. இறைவன் என்னில் எழுகையிலே என்ன ஆனந்தம், என்னில் என்ன ஆனந்தம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தன்னிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும்
கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகள் பாரில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம்.